Dear students, இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 6.7 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 6.7 பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் தட் பர்பண்டிகுலர்ஸ், அதாவது இந்த ஆல்டிடியூட்ஸ் ஃப்ரம் த வெர்டிசஸ் டு த ஆப்போசிட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஓகேங்களா? சொல்யூஷன் எடுக்கலாம ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளோட என்ன சொல்கிறாக்கா பர்பண்டிகுலர்ஸ் ஆல்டிடியூட்ஸ், அதாவது அதோட ஆல்டிடியூட்ஸ். இப்போ ஆல்டிடியூட் நமக்கு அதோட ஒரு முனையிலிருந்து வரையக்கூடிய இந்த லைன் தான் நமக்கு என்ன சொல்லுவோம், ஆல்டிடியூட் சொல்லுமா? இப்போது இந்த முனையில் இது வரைஞ்சா இது. ஸோ இது எல்லாம் நமக்கு என்னது, 3 ஆல்டிடியூடும் நமக்கு என்ன சொல்லிட்டான், ஃப்ரம் த வெர்டிசஸ் டு த ஆப்போசைட்ஸ், வெர்டிசஸ்லேருந்து ஆப்போசைட் வரையக்கூடிய இந்த ஆல்டிடியூட் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் கான்கரண்ட். நமக்கு கான்கரண்ட் நமக்கு என்னது, ஒரே புள்ளியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். இந்த ட்ரையாங்கிளோட நேம் கொடுத்துடலாமே நம்ம, ஏ பி அண்ட் சி கொடுத்துக்கலாம். இந்த பிசிக்கான மிட் பாயிண்ட் டின்னு எடுத்துக்கலாம், இந்த மிட் பாயிண்ட் இன்னு எடுத்துக்கலாம், இந்த மிட் பாயிண்ட் எஃப்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு வந்து ஒரே புள்ளியில் சந்திக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். நமக்கு அந்த ஆரிஜின் ஓன்னு எடுத்துக்கலாம். நமக்கு இந்த வெக்டர் நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் நமக்கு. ஓகேங்களா? ஆரிஜின் வந்து இங்கே போகக்கூடியது. இது நமக்கு அது ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கலாம், இது ஸ்மால் பின்னு எடுத்துக்கலாம், இது ஸ்மால் சின்னு எடுத்துக்கலாமா? ஓகே. ஃப்ரம் த ட்ரையாங்கிள் ஏபிசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு என்னது, ஏடி பிஆர் ஆல்டிடியூட்ஸா, ஏடி அண்டு பிஆர் ஆல்டிடியூட்ஸ் இல்லைங்களா? இது நமக்கு ஆல்டிடியூட்ஸ். Now we are going to prove, இல்லையா? Let us prove நமக்கு என்னது, மூணாவது ஆல்டிடியூட் நமக்கு அது சிஎஃப் வந்து ஒன்று கூட பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி, அதாவது நமக்கு என்னது, இது ரெண்டு எடுத்துக்கிட்டு இந்த ஆல்டிடியூடையும் நம்ம இந்த ஆல்டிடியூடையும் எடுத்துக்கிட்டு தென் இந்த ஆல்டிடியூட் வந்து நமக்கு என்னது, இது பர்பண்டிகுலர், அதாவது CO is perpendicular to AB, CO is perpendicular to ABக்கு பர்பண்டிகுலர் இருக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் நமக்கு என்னது, OA வெக்டரை ஸ்மால் ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? OB வெக்டரை ஸ்மால் பி வெக்டர்னு எடுத்துக்கலாம், அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த OC வெக்டரை ஸ்மால் சி வெக்டர்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஒன்று முடிஞ்சுது. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கலாம். நமக்கு இந்த AD இஸ் பர்பண்டிகுலர் டு BCயா, இந்த BCக்கு AD வந்து நமக்கு அது பர்பண்டிகுலராக இருக்கா? ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு AD is perpendicular to BC இல்லைங்களா? AD is perpendicular to BC ஓகேங்களா? ஸோ நமக்கு அது AD மீன் நமக்கு அது OAவா, ஆரிஜின் நமக்கு இது OAவா, OA is perpendicular to BCயா, அதானே? OA is perpendicular to BC. அப்போ ரெண்டு வெக்டர் வந்து பர்பண்டிகுலராக இருக்குன்னா அதை எப்படி டாட் ப்ராடக்ட்ல மென்ஷன் பண்ணலாம்? நமக்கு அதோட டாட் ப்ராடக்ட் வேல்யூ வில் பி 0வா இருந்தாலும் நமக்கு, அதாவது OA வெக்டார் டாட் BC வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம ஏற்கனவே ப்ராப்பர்ட்டிலே பார்த்துருக்கோம். நமக்கு அது A வெக்டார் டாட் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0நாக்கா A வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு B வெக்டார் அப்படிங்கிறது நம்ம 12th ஸ்டாண்டர்டோட பிகினிங்லேயே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த நமக்கு அது 11th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது அதோட வேல்யூ 0 ஆகுது அப்படின்னாக்கா ஒன்று இன்னொருக்கு பெர்பெண்டிகுலர் ஆகுறதா அர்த்தம் இல்லைங்களா? சிம்பிள் பண்ண நமக்கு என்னது, A வெக்டர் டாட் B வெக்டர் நமக்கு என்ன பார்க்கும், A வெக்டர் டாட் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆகும், மாலஸ் A வெக்டார் இன்ட்டு மாலஸ் B வெக்டார் இன்ட்டு நமக்கு என்ன ஆகும், காஸ் தீட்டா ஆகும். தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்னது 90 வச்சுக்கலாம் நமக்கு. அப்போ இது நமக்கு A இன்ட்டு B இன்ட்டு காஸ் 90, காஸ் 90 வேல்யூ 0. அப்போ டோட்டல் வேல்யூ வில் பி 0வா? இப்போது 0 வந்து என்ன அர்த்தம், இன் பிட்வீன் த ஆங்கிள் ஆஃப் A and B இஸ் 90 டிகிரி. அப்போ ஒன்று கூட பர்பண்டிகுலராக இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? அதான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போது நமக்கு என்னது, AD is perpendicular to BCனாக்கா, அதாவது OA is perpendicular to BC அப்படின்னாக்கா ரெண்டோட டாட் ப்ராடக்ட் வேல்யூ வில் பி 0வா இருந்தாகணும் இல்லைங்களா? இப்போ அதை தெரிய மென்ஷன் பண்ண பார்க்கலாம். இப்போ இது நமக்கு ஃபுல் ஃபார்மில் இருக்குது. நமக்கு இது பொசிஷன் வெக்டராக இருக்குது. அப்போ இதை பொசிஷன் வெக்டருக்கு மாற்றி பார்க்கலாம். இப்போது ஆரிஜின் ஆஃப் செகண்ட் வெக்டர் OC, ஆரிஜின் ஆஃப் N மைனஸ் ஆரிஜின் ஆஃப் பிகினிங்கா, OC மைனஸ் OBயா. நார்மலாக நமக்கு அந்த ஏபி வெக்டர் எப்படி இருக்கும், நமக்கு பொசிஷன் வெக்டர் எழுதுறப்ப
ஓபி வெக்டர் ஆரிஜின் ஆஃப் செகண்ட் வெக்டர் மைனஸ் ஆரிஜின் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டர் எழுதுவீங்க. நமக்கு ஓபி மைனஸ் ஒய்னு எழுதுவீங்களா நீங்கள்? அதே தான் நான் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது பிசி நமக்கு அதை எப்படி எழுதியிருக்கேன்? ஓசி மைனஸ் ஓபியா இஸ் ஈக்குவல் டு 0. நான் பாருங்க, ஓஏ வெக்டர் தான் ஸ்மால் ஏ எடுத்துக்கணும். நமக்கு ஓஏ வெக்டர் இஸ் ஸ்மால் ஏ வெக்டரா டாட் ஓசி வெக்டர் ஸ்மால் சி வெக்டரா மைனஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது உள்ள ப்ராடக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏ டாட் சி வெக்டர் இல்லைங்களா மைனஸ் ஏ டாட் b vector is equal to 0. Let us take this is equation number 1 எடுத்துக்கலாம். நம்ம 1 முடிச்சது. ஓகேங்களா? அடுத்தது ஒரு ஆல்டிடியூட் நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து இன்னொரு ஆல்டிடியூட் வரலாம். நம்ம 1 முடிச்சது இந்த பக்கம். ஓகேங்களா? செகண்ட் ஆல்டிடியூட் வாங்க பார்க்கலாம். செகண்ட் ஆல்டிடியூட் நமக்கு என்னது? பி பர்பண்டிகுலர் டு சிஏ. இந்த ஆல்டிடியூட் முடிச்சிட்டோம். அதாவது இதுக்கு இது பர்பண்டிகுலர் சொல்லிட்டோம். ஓகேங்களா? இந்த எஜ்ஜுக்கு எடுத்து முடிச்சிட்டோம். இந்த எஜ்ஜுக்கு முடிச்சிட்டோம். அடுத்து இந்த எஜ்ஜுக்கு எழுதலாமா நமக்கு? அப்போ பி இஸ் பர்பண்டிகுலர் டு சிஏவா அப்படி இந்த லைன் போங்க. பிசி முடிஞ்சது, அடுத்து சிஏவா. இப்போ பி இஸ் பர்பண்டிகுலர் டு சிஏவா பாருங்க. பி வந்து சிஏக்கு பர்பண்டிகுலர் இருக்கா? சிஏக்கு இந்த பிசி பி பர்பண்டிகுலர் இருக்கா? அதாவது பிஇ இஸ் பர்பண்டிகுலர் டு CA. B is perpendicular to CA. இதுக்கு perpendicular இருக்கா? அப்போ BA அது ஆரிஜின் பத்தி நமக்கு OB எழுதலாமா? அது OB is perpendicular to CA. அது எப்படி எழுதலாம் நமக்கு? OB வெக்டார் அது நமக்கு அது டாட் ப்ராடக்ட் ஃபார்ம் எழுதும்போது அதோட ரெண்டோட ப்ராடக்ட் வேல்யூ will be 0வா? அதாவது OB வெக்டார் டாட் ஓகேங்களா? இந்த சிஏ வெக்டர் எப்படி நமக்கு ஆரிஜின் போடுது? ஆரிஜின் ஆஃப் செகண்ட் வெக்டார் மைனஸ் ஆரிஜின் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டரா? ஏன்னா எல்லாத்தையும் பொசிஷன் விட்டு மாற்றிருக்கு பாருங்க. ஓபி ஆரிஜின்லேருந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இது ஆரிஜின்லேருந்து எழுதிட்டோம். தென் அப்போ இதை மாற்றும் போது நமக்கு என்ன? ஆரிஜின் ஆஃப் செகண்ட் வெக்டர் மைனஸ் ஆரிஜின் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டரா விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் பி வெக்டரா டாட் ஓஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர் ஸ்மால் சி வெக்டர் இதெல்லாம் இஸ் ஈக்குவல் டு 0ங்களா? இதை ப்ராடக்ட் பண்ண பார்க்கலாம். b டாட் a மைனஸ் b டாட் c which is equal to 0. Let us take this is equation number 2 எடுத்துக்கலாம். முடிஞ்சது. இப்போ add 1 and 2 ரெண்டு ஆட் பண்ண பார்க்கலாம். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண பார்க்கலாம். அது நமக்கு அது a டாட் c வெக்டர் மைனஸ் a டாட் b வெக்டர் பிளஸ் இதை பண்ண போகிறது பி டாட் ஏனாலும் சரி ஏ டாட் பினாலும் சரி டாட் ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் காம்படிட்டிவ். அப்போ பி டாட் ஏவை ஏ டாட் பின்னு எழுதிக்கலாம். நீங்கள் ஏ டாட் பி வெக்டர் மைனஸ் பி டாட் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட்ல இருக்குதுனாக்கா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? காம்படிட்டிவ் மாற்றி எழுதிக்கலாம். நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே ரெண்டு வெக்டர் வந்து கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்குதுனாக்கா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் காம்படிட்டிவ். நமக்கு என்னது? கிராஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் காம்படிட்டிவ். அப்போ அதாவது நம்ம பண்ணிக்கலாம். பி டாட் ஏவை ஏ டாட் பி எழுதிட்டேன். மைனஸ் ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் பி என்ன கேன்சல் ஆகிடுமா நமக்கு? ஃபைனலி வி ஹாவ் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 0ங்களா? இது ரெண்டுலேருந்து காமனாக என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு சி வெக்டர் காமனாக வெளியே எடுத்துங்க. அதாவது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ரெண்டுலேயும் சி காமனாக இருந்தாலும் சி வெக்டர் காமனாக வெளியே எடுத்துலாமா? இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ இதிலிருந்து வாங்க. இது கன்செப்ட் இங்கே எழுதிக்கிறேன் நான் கீழே இடம் இல்லைனால. இப்போது ஏ வெக்டர் நமக்கு எப்படி எழுதலாம்? ஸ்மால் ஏ வெக்டர் கேபிட்டல் ஆஃப் ஓஏ வெக்டர் எழுதலாமா? ஓஏ வெக்டர் தான் நம்ம ஏன் எழுதுறோம் இல்லைங்களா? சாரி, நடுவில் மைனஸில் வரும் நமக்கு. இந்த பாருங்க ஒரு விஷயம். இதுலேருந்து சிஏ காமனாக வெளியே எடுத்துடுறோம். அப்புறம் நமக்கு என்ன இருக்கும்? இதில் ஏ வெக்டர் மட்டும் இருக்கும் மைனஸ் இதில் பி வெக்டர் மட்டும் இருக்கும். நமக்கு இஸ் ஈக்குவல் டு 0ங்களா? இப்போ பாருங்க, இந்த சி வெக்டர் நம்ம என்ன எப்படி எழுதுறோம்? நமக்கு ஓசி வெக்டர் எழுதுமா? ஸ்மால் சி வெக்டர் கேபிட்டல் ஓசி வெக்டர் எழுதிக்கலாமா? ஸ்மால் ஏ வெக்டர் ஓஏ வெக்டர் எழுதிக்கலாமா? அடுத்தது மைனஸ் ஸ்மால் பி வெக்டர் ஓபி வெக்டர் எழுதிக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ இந்த ஓசி வெக்டர் நமக்கு என்னது? அப்படியே வைங்க. ஓசி வெக்டர் டாட் இல்லைங்களா ஓஏ வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் நமக்கு என்னது? பிஏ வெக்டரா
இது பாருங்க, இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதி பாருங்க. பாருங்க, ஆரிஜின் ஆஃப் செகண்ட் வெக்டர் மைனஸ் ஆரிஜின் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டரா, இதோட ப்ரீவியஸ் ஃபார்ம் தான் நான் எழுதியிருக்கேன். இதை நம்ம பிரிச்சது வழக்கம். நம்ம பாருங்க, இந்த ஃபார்மோட பிரிச்சு எழுதிருக்குமா, அதுதான் நமக்கு அது இந்த பிரிச்ச ஃபார்ம் நமக்கு சேர்த்து எழுதியிருக்கும். அது பாருங்க, ஆரிஜின் ஆஃப் செகண்ட் வெக்டர் மைனஸ் ஆரிஜின் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டர். அப்போ ஓசி இஸ் பர்பெண்டிகுலர் டு பாருங்க ஓசி டாட் பிஏ விச் இஸ் ஈக்குவல் டு 0வா, OC dot BA is equal to 0. அதாவது நமக்கு என்னது, OC is perpendicular to ABயா. அப்போ இந்த ரெண்டு சிட்டே மூணாவது நமக்கு என்னது, மூணாவது வந்து பர்பெண்டிகுலர் சொல்லி ப்ரூவ் பண்ணுமா நமக்கு. ஒன்று இது நமக்கு என்னது AD is perpendicular to BC தெரியும். அடுத்து நமக்கு என்னது B is perpendicular, அதாவது AD is perpendicular to BCங்கிறது ஃபர்ஸ்ட். அடுத்து B is perpendicular to CAங்கிறது வச்சுட்டோம். இது ரெண்டையும் வச்சு நமக்கு மூணாவது ப்ரூவ் பண்ணுமா. Therefore altitudes of a triangle is concurrent proof பண்ணுமா. Therefore altitudes of a triangle is concurrent. சரிங்களா. ஸோ ட்ரையாங்கிளோட ஆல்டிடியூட்ஸ் எப்பவுமே நமக்கு என்னது கான்கரண்டாக தான் இருக்குது. ஹென்ஸ் ப்ரூவ்டுப்பா.